அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, லுஹா தொழுகையினுடைய ரக்காத்துகள் எத்தனை என்பதை பற்றியும் லுஹா தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வரிசையில் எந்த நேரத்தில் லுஹாவுடைய தொழுகை தொழ வேண்டும் என்பது பற்றிய விவரத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்கலாம். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்திலே ஸலாத்துல் லுஹா உன்னுடைய நேரம் எது என்பதாக கேட்கப்பட்டதற்கு அவர்கள் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார்கள். ஸலாத்துல் லுஹா முஸ்தஹப். லுஹாவுடைய தொழுகை விரும்பத்தகுந்த தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுன்னத்தாக்கப்பட்ட தொழுகையாகும். وتبتدئ من ارتفاع الشمس قيد الرمح. சூரியன் உதித்து ஒரு ஈட்டியின் அளவுக்கு உயர்ந்ததற்கு பின்பாக, அதாவது இஷ்ராக்குடைய வக்து என்று சொல்வார்கள். சூரியன் உதிச்ச உடனே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. சூரியன் உதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் கழித்ததற்கு பின்பாகத்தான் அந்த தொழுகையினுடைய நேரம் என்ன செய்யும், ஆரம்பிக்கும். தப்ததிஉ மின் இர்திஃபாஇ ஷம்ஸி கீது الرمح. சூரியன் உதித்து ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்ததிலிருந்து, அதாவது சூரியன் உதயத்திலிருந்து 20 நிமிஷம் கழிச்சதுக்கு பின்னாடியிலிருந்து இலா உகூஃபி ஷம்ஸ், சூரியன் உச்சி பொழுதை அடையும் வரை இருக்கக்கூடிய நேரம் லுஹாவுடைய நேரமாகும். அதில் வஃதலுஹா இத ஸ்தத்தல் லுஹா, அதாவது சூடு கடுமையாக ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இருக்கிறது அல்லவா, அதுதான் என்ன அப்படின்னா அந்த லுஹாவுடைய தொழுகை தொழுவதற்கான மிகச்சிறந்த நேரம். ஏனென்று சொன்னால் லிகௌலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக கூறியிருக்கிறார்கள். ஸலாத்துல் அவ்வாபீன், இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. இந்த ஸலாத்துல் அவ்வாபீன் என்கிற இந்த தொழுகை ஹீன தர்முதுல் ஃபிசால், ஒட்டகங்கள் சூடு தாங்காமல், மணலில் படுத்திருக்கக்கூடிய ஒட்டகங்கள் சூடு தாங்காமல் எஞ்சி ஓடுமா இல்லையா, அந்த நேரத்தில் தான் இந்த தொழுகை தொழுவது சிறந்ததாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வல் அஃதலு இந்த ஷித்தத்தில் லுஹா கப்ல லுஹரி பிஸாஅத்தின் அவ் ஸாஅத்தைனி ஹாதா ஹுவல் அஃதல். லுஹருடைய தொழுகைக்கு ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவது தான் சிறந்தது என்பதாக என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அதான் சிறந்த நேரம். வைதா சல்லாஹா அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் தொழுதால் ஃபி அவ்வலின் நஹாரி பாதி இர்திஃபாஇ ஷம்ஸி கீது الرمح, ஒருத்தர் சூரியன் ஊச்சி 20 நிமிஷம் கழிச்ச உடனே என்ன செய்கிறாரு அப்படின்னா தொழுதுறார் அப்படின்னு சொன்ன அவ் ஃபி பகியத்தி அஜ்ஸாஇ துஹா குல்லு தாலிக ஹஸனுன் வல்ஹம்துலில்லாஹ், அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பின்னாடி தொழுகிறார் என்று சொன்னால் அதுவும் என்னதுதான், சிறந்தது தான், அதுவும் கூடும் தான், அதுவும் சிறந்த ஒரு விஷயம்தான், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் சிறந்த நேரம் என்று சொன்னால் அந்த லுஹருடைய நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொழுவது தான் சிறந்தது என்று என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே என்ன செய்யணும்னா இந்த நேரத்தை பின்பற்றி அந்த நேரத்தை நான் கவனத்தில் கொண்டு அந்த நேரத்தில் லுஹாவுடைய தொழுகையை தொழுது நன்மையை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சிக்க வேண்டும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.